போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நீட்டானே எடுத்து அனுப்பிடுறேன். அப்படியே ஸ்டில்ல கொடுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். பாறை கட்டையில மாட்டி வச்சிருந்த தூண்டில் தாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பாறை பிடிச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். பாறை மீன் கூட்டமாக இறங்கிடுச்சு அப்படின்னா பாலத்தில் தூண்டில் போடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. குறுக்கம் நெடுக்கம் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இறையை வீசுவாங்க, கட்டையை வீசுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹரிபரியாக இருக்கும் பாலம் பார்க்குறதுக்கு. என்ன காரணம்னா, அப்படி பாறை இறங்குனா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் மட்டும்தாங்க அந்த பாறையை பிடிக்கவும் முடியும், பாறை கடிக்கவும் செய்யும். மற்ற இடத்துக்கு டக்குன்னு அது இடம் மாதிரி போயிடுறதுனால அந்த டயத்துக்குள்ளே பிடிச்சா மட்டும்தான் பாறையை. அதனால் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் பாறை இறங்கிடுச்சுன்னா நம்ம பாம்பன் பாலம். அது மாதிரி 1-2 தூண்டில்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, உயிரிழையை கட்டி ஓட விட்டுருவாங்க. கட்டி ஓட விட்டுறாங்கன்னா எப்படின்னா, உயிரிழையை ஓட விட்டுட்டு அதோட நரம்பு வந்து பாலத்தோட கட்டையில் வந்துட்டு சுருக்கு போட்டு வச்சுருவாங்க. மீன் மாட்டினோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு சுருக்கு அவிழ்ந்து கட்டை துடிக்க ஆரம்பிக்கும். கட்டை துடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா மீன் மாட்டிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி டயத்தில் போய் டக்குன்னு மீனை பிடிச்சி தூக்கிடுவாங்க. அப்படி கட்டி வச்சிருந்த உயிரிழைக்கு தான் மீன் மாட்டிருச்சுங்க. ஆமாம், டக்குன்னு பாலத்தில் கட்டி இந்த கட்டை அவிழ்ந்த உடனே அண்ணன் வேக வேகமாக வந்து நரம்பெடுத்து மெதுவாக இழுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. மீன் மாட்டின வேகத்துக்கு சட்டச்சன்னு இழுத்தோம் அப்படின்னா வேகமாக அத்து போயிடும். அதனால் மீனை கொஞ்சம் உலாவ விடுவாங்க. அண்ணன் எவ்வளோ சூப்பராக உலா விடுறாங்க பாருங்கள். உலா விட்டு மெதுவாக நம்ம இழுவைக்கு இழுத்தா மீன் சூப்பராக கைக்கு வந்துடுங்க. கடல் இன்றைக்கி கொஞ்சம் கலக்காக இருக்குங்க. அப்படியுமே உள்ளே இருக்க பாறை அவ்வளோ சூப்பராக தெரியுது. அதுவே நீரோட்டம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், சூப்பராக இங்கே பார்க்குறதுக்கே பாறை அப்படியே பளிங்கு மாதிரி மின்னும் உள்ளேருந்து வரும்போது. மீன் கைக்கு வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. அதாவது மற்ற மீன்களை காட்டிலும் பாறையை பார்க்கும்போது என்னமோ தெரில, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தாங்க. ஆமாம், அதோட கலர் ஆகட்டும், இன்னொரு விஷயம் அதோட சுவையாகட்டும், பாறையை அடிச்சுக்கிறதுக்கு மீன்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் பாலத்தில் தூக்குற மீன்களில் பாறை ஒரு விதமான அழகு தாங்க. அதை தூக்குனா பாறை மாட்டுச்சுனாலே பாலத்தை தூண்டில் போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாயிருவாங்க. தினம் எல்லாம் இந்த மாதிரி மீன்கள் மாட்டுறது கிடையாதுங்க. இதுபோல் மீன்கள் மாட்டும்போது கிலோ 400 ரூபா 350 ரூபான்னு போகும்போது தூண்டில் இடுறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா அன்றாட வருமானம் தூண்டிலை வச்சு தான் சொல்லும்போது அவங்க அன்னைக்கு கொஞ்சம் வெகுவாகவே சந்தோஷப்பட்டு அன்னைக்கு நாளும் சிறப்பாக இருக்குங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com